ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கிப்பதை விட உயிர்த்தெழுதல் உடைய சத்தியத்தை அறிவிப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒன்றா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் இருக்கிறதான அந்த ரகசியங்கள், கிறிஸ்துவின் இந்த உயிர்த்தெழுதலில் இருக்கிறதான சத்தியங்களை நாம் விளங்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இது ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான நாள். அல்லேலூயா. எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வருகிறோமோ அப்பெல்லாம் நமக்கு பெரிய சந்தோஷம். இருக்கீங்களா? அவர் அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கொஞ்சம் நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சரி, ஒரு புது பலன் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத வாக்கியத்தின்படியே பிறந்து, வேத வாக்கியத்தின்படியே மரித்து, வேத வாக்கியத்தின்படியே இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவருடைய பிறப்பு, ஆண்டவருடைய மரணம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் என்பது வேத வாக்கியத்தின்படி நடந்த ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பேரானவர் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஆமென் சொல்லுங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சரித்திர சான்றுகள் இருக்கிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை யாருமே மறுக்க முடியாது. இந்த உலகத்திலே அநேகர் வாழ்ந்தார்கள், அநேகர் மரித்தார்கள், மண்ணுக்கு மண்ணாக போனார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ இந்த உலகத்திலே சொன்னபடியே வாழ்ந்து, சொன்னபடியே மரித்து, சொன்னபடியே இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்லறை நமக்கு சாட்சியாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கல்லறை இன்னைக்கு திறந்தே இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் பிரசங்கம் விருதா என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் என்பது, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற சத்தியம் ஒரு சபைக்கும் ஒரு தேவ பிள்ளைக்கும் ஒரு முதுகெலும்பை போல இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு இந்த உலகத்திலே உயிர்த்தெழுந்து, உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் அதை நிரூபித்து காண்பித்தார். இயேசு உயிர்த்தெழுந்து உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நிரூபித்து காண்பித்தார். அவர் உலகத்தில் ஊழியம் செய்யும் போதே செத்தவர்களை உயிரோடு எழுப்பினார். நாயனூர் விதவையின் மகன் மரித்து போனான். பானையை தொட்டு இயேசு அவனை உயிரோடு எழுப்பினார். ஒரு சிறு பெண் மரித்து போனால் இயேசு அவளை உயிரோடு எழுப்பினார். லாசரு மரித்து போனான். இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. உலகத்திலே ஊழியம் செய்யும் போதே உயிரோடு எழுப்பி உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி அதை நிரூபித்து காட்டினவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். இன்றைக்கு ஆண்டவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், மரணத்தை ஜெயித்த தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் யார்? நாம் ஆராதிக்கிற தேவன் யாருன்னா மரணத்தை ஜெயித்த ஆண்டவர். ஸ்தோத்திரம். அவரை ஆராதிக்கிறோம். அது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிரியமானவர்களே, சில குறிப்புகளை மாத்திரம் உங்கள் மத்தியில நான் வைக்க விரும்புகிறேன். நாம் இன்றைக்கு வாசித்த அந்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை வாசிப்போம். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ மரித்தோரிலிருந்து அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். வேதம் சொல்லுகிறது, தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இந்த காலை நேரத்திலே எழுப்பப்பட்ட இயேசு அப்படிங்கிற தலைப்பிலே, இயேசு எழுப்பப்பட்டபடியினாலே அந்த எழுப்பப்பட்ட இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சத்தியம் என்ன
மரணத்தை ஜெயமாய் விழுங்கினாரே, இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினாரே, அந்த எழுப்பப்பட்ட இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சத்தியம் என்ன என்பதை பற்றி ஒரு 5 குறிப்புகளை நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கலாம். அல்ல, நிறுத்தி வாசிமா. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். இந்த வேத வசனத்துக்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கை கொண்டு வந்தாலும் நல்ல கரங்களை தட்டுங்க. சரி, காலை நேரம் தரிசனம் யாரும் பார்க்க வேண்டாம். ஆமா, சரி, கவனிங்க. இப்ப பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து. நான் இந்த நல்ல நான் சொல்ல நீங்க வேதத்தை பார்க்கணும், அந்த வசனத்தை பார்க்கணும். இந்த வசனத்தை நல்ல கவனிங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய், அப்படின்னா யார் மூலமாய்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மீண்டும் அந்த மகிமையை பிதாவாகிய தேவன் கொடுத்தார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படின்னு வாசித்தோம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அப்ப மரித்தோரிலிருந்து இயேசுவை பிதாவாகிய தேவன் ஏன் எழுப்பினார்? ஏன் எழுப்பினார்? விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி, விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் குறிக்கப்பட்டவர். உலக தோற்றத்திற்கு முன்னே இயேசு குறிக்கப்பட்டவர். ஏற்ற நேரம் வந்தபோது நாம் தேவனை யார் மூலமாய் விசுவாசிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை விசுவாசிக்கும்படி இந்த கடைசி காலத்திலே அவர் நமக்காக வெளிப்பட்டார். ஸ்தோத்திரம். நாம் அவரை விசுவாசிக்கவும், யாரை? பிதாவை, தேவனை விசுவாசிக்கவும், நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் வைக்கவும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இப்போ நம்ம விசுவாசம், நம்ம நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறோம்? தேவன் மேல வச்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவன் மேல வச்சிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை யார் மேல? கர்த்தர் மேல. நம்முடைய விசுவாசம் யார் மேல? ஆண்டவர் மேல. பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் கர்த்தர் மேல் வைத்து அவரை விசுவாசிப்பதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். விளங்குதா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு மத்தியஸ்தராக வந்தார். பிரியமானவர்களே, விண்ணையும் மண்ணையும் இணைத்து வைக்கிற பாலமாக, ஒரு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பிதாவோடு நம்மை இணைப்பதற்காக இயேசு வெளிப்பட்டார். அந்த இயேசு தற்செயலாய் இந்த பூமிக்கு வரவில்லை. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டு காலம் நிறைவேறின போது அந்த இயேசுவின் மூலமாய் பிதாவை விசுவாசிக்கும்படி வெளிப்பட்டார். இப்போ நம்ம விசுவாசமும் நம்முடைய நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி பிதாவாகிய தேவன் இயேசுவை எழுப்பினார். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்ப இயேசு எழுப்பப்பட்டவர். இயேசு எழுப்பப்பட்டவர்.
இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார். ஸ்தோத்திரம். அப்ப உயிரோடு இயேசு எழுந்தபடினாலே நம்ம விசுவாசம் ஆண்டவர் மேல வச்சிருக்கிறோம், கர்த்தர் மேல வச்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, முன்பு விசுவாசம் வைத்ததை விட நீங்க புதிய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அற்புதம் செய்யும் போது அதிகமா கூடுதலாக ஆண்டவர் மேல விசுவாசம் வைப்பார்கள். தண்ணீரை ரசமா மாற்றினார், அதிக விசுவாசம் வைத்தார்கள். ஒவ்வொரு காரியத்துல ஒவ்வொரு அற்புதம் நடக்கும் போது, ஒவ்வொரு அதிசயம் நடக்கும் போது விசுவாசம் அதிகமா கர்த்தர் மேல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்படித்தானே வேதத்தில் அப்படித்தான் வாசிக்கிறோம். ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறார்கள். இன்னும் அதிகமாய் யோவான் 2:11, யோவான் 2:23, யோவான் 8:30, யோவான் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், யோவான் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அற்புதத்தை பார்த்து இன்னும் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்தார்கள், இன்னும் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்தார்கள், இன்னும் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசேயை கொண்டு ஆண்டவர் 10 விதமான வாதைகளை எகிப்திலே நிறைவேற்றினார். இது எல்லாம் நடந்த பிற்பாடு ஆண்டவர் மேலும் மோசேயின் மேலும் ஜனங்கள் விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு காரியம் நடக்கும் போது விசுவாசம் அப்படியே ஆண்டவர் மேல அதிகமா ஆயிட்டே இருக்கு, கர்த்தர் மேல விசுவாசம் பெருகிட்டே இருக்கு. இப்போ தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நம்பிக்கை பெருகும்படி, ஹலோ சபையாரே, விசுவாசியே, தேவ பிள்ளையே, ஆழமான ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் பெருகும்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து, மரித்தோரிலிருந்து இயேசுவை உயிரோடு எழுப்பினபடினாலே முன்பு வைத்த விசுவாசத்தை காட்டிலும் பின்பு வைக்கிற விசுவாசம் அதிகமாய் பெருகும்படி பிதாவாகிய தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். குறிப்பாக சீசர்களுடைய வாழ்க்கை எடுத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தபோது அவர் மேல் வைத்த விசுவாசத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பின பிற்பாடு அவர் மேல் வைத்த விசுவாசம் மிகவும் பெரிதாக இருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப நீங்க சொல்லணும், எங்கள் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து என்ன செய்தார்? எழுப்பினார். அவர் மரித்தோரிலிருந்து அவர் எழுந்ததினாலே என்னுடைய விசுவாசம் தேவன் மேல், என்னுடைய நம்பிக்கை தேவன் மேல் இன்னும் அதிகமாய் பெருகும்படி இயேசு எனக்காக எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அதனால இதுவரைக்கும் நீங்க ஆண்டவர் மேல வச்ச விசுவாசத்தை விட இன்னும் பல மடங்கு ஆண்டவர் மேல நம்பிக்கையும் விசுவாசமும் வைக்கும்படி ஒரு நல்ல உயிர்த்தெழுதலின் ஸ்தோத்திரம், ஒரு செய்தி, ஒரு உயிர்த்தெழுதலின் அடையாளமாய் கிறிஸ்து உங்களுக்காக பிரத்யட்சமாய் இன்றைக்கு எழுந்தருள் இருக்கிறார். அன்பானவர்களே, இருக்கிற விசுவாசம் கொஞ்சம் அதிகமாகணும், நம்பிக்கை அதிகமாகணும். எதனால? இயேசு எழுப்பப்பட்டதினாலே. அல்லேலூயா. அவிசுவாசம் நமக்குள்ள வரக்கூடாது, குறைவான விசுவாசம் இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும், விசுவாசத்தின் அளவு அதிகமாக வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளும் பலனும் நமக்கு நிறைவாய் கிடைக்கும்படி இதுவரைக்கும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட, நம்பிக்கையை விட இன்னும் ஆண்டவர் மேல நான் அதிகமாய் நம்பிக்கை வைப்பதற்காக என் இயேசு எனக்காக இந்த பூமியில எழுப்பப்பட்டார். ஆமென் சொல்லுங்கள். சரி, இரண்டாவதாக ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 13:33. இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். நான் சொல்ற வசனத்தை சற்று கவனமாக நீங்கள் கேட்டால் அது உங்களுக்கு விளங்கும். இங்கே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இயேசுவை எழுப்பினதினாலே, இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய முற்பிதாக்களுக்கு அல்லது தாவீதுக்கு அல்லது அவருடைய சந்ததிகளுக்கு அல்லது யூதர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரே, அந்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றும்படி
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உயிரோடு என்ன செய்தார்? எழுப்பினார். அல்லேலூயா. இப்ப இயேசு எழுப்பப்பட்டதினாலே தேவன் மேல் வைக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் அதிகமாகிறது அப்படின்னு நான் சொல்றேன். இரண்டாவது சொல்லுகிறேன், மரித்தோரிலிருந்து இயேசு எழுப்பப்பட்டதினாலே நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரே, அந்த வாக்குத்தத்தம் எப்போது நிறைவேறியது? அந்த வாக்குத்தத்தம் எப்போது நிறைவேறியது? அந்த வாக்குத்தத்தம் எப்போது நிறைவேறியது என்று சொன்னால், என்றைக்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரோ அன்றைக்குத்தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நீங்க பின்னால உள்ள வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா தாவீதை குறித்து பவுல் சொல்லுகிறார். தாவீதை குறித்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் தாவீதுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. தாவீது எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? யூதா கோத்திரத்தை சார்ந்தவன். இயேசு எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். அப்ப யூதா கோத்திரத்தை சார்ந்த தேவன் தாவீதுக்கு ஒரு நிச்சயமான ஒரு நித்திய உடன்படிக்கையை தாவீதுக்கு தேவன் ஏற்படுத்தினார். அதைத்தான் சில இடங்கள்ல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, சாமுவேல் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், அதே போல இங்க அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல பின்பகுதியில தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அப்ப தாவீதுக்கு ஏற்கனவே ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு. தாவீதுக்கு ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அந்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? நித்தியமான உடன்படிக்கை. அதை குறித்து புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, ஓ நிச்சயமான கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நித்தியமான உடன்படிக்கை. நித்தியமான உடன்படிக்கை என்றால் என்ன? அழியாத உடன்படிக்கை, ஒரு நாளும் அழியாத உடன்படிக்கை. நித்தியம் என்றாலே அழியாதது, அநித்தியம் என்றால் அழிந்து போகக்கூடியது. அப்ப அழிந்து போகாத நித்தியமான ஒரு உடன்படிக்கையை தாவீதோடு கர்த்தர் ஏற்படுத்தினார். அந்த ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை எப்போது நிறைவேறியது என்றால், இயேசு கிறிஸ்து என்றைக்கு பிதாவாகிய தேவன் அவரை மரணத்தில் இருந்து மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ அப்போதுதான் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று. விளங்குதா? அவர் அல்லேலூயா சொல்லாமா? அப்படி கொடுத்த வாக்குத்தத்தத்திலே ஒரு வாக்குத்தத்தம் தான் லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, அவர் பெரியவராய் இருப்பார் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்னென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன இராது? ஹலோ, தாவீதின் ராஜ்யத்திற்கு முடிவு உண்டு. ஆனால் தாவீதோடு கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினாரே, அந்த நித்தியமான உடன்படிக்கை, அந்த நித்தியமான கிருபை, அது எப்போது நிறைவேறியது? சிலுவையில் இருந்து இயேசு என்றைக்கு மரித்தோரிலிருந்து இயேசு எழுப்பினாரோ அன்றைக்குத்தான் அந்த உடன்படிக்கை, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தாவீது மரித்து போனான். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தாவீது மரித்து போனான். அப்போஸ்தலர் 13:36ல தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு என்னத்தை கண்டான்? அழிவை கண்டான். தாவீது அழிவை கண்டான். ஆனால் தாவீதின் சந்ததியிலே பிறந்த இயேசு, தாவீதின் சந்ததியிலே பிறந்த தேவன், ஸ்தோத்திரம், தாவீதின் சந்ததியிலே பிறந்த இரட்சகராகிய கிறிஸ்து அழிவை காணவில்லை. 37 சொல்லுகிறது, தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. அல்லேலூயா. தேவனால் எழுப்பப்பட்டவரோ, தேவனால் எழுப்பப்பட்ட இயேசுவோ அழிவை காணவில்லை. ஸ்தோத்திரம். தாவீது அழிவை கண்டான், இயேசுவுக்கு அழிவு கிடையாது. பிரியமானவர்களே, ஏன்? அது அன்றைக்கு தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை, அது நித்திய உடன்படிக்கை, அது ஒரு வாக்குத்தத்தம். அது எப்போது நிறைவேறிற்று?
என்றைக்கு பிதாவாகிய தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ அன்றைக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிட்டு, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினபடினாலே நாம் விசுவாசிக்கிறோம். அவருடைய ஆளுகைக்கு முடிவிராது, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. அது நித்திய ராஜ்யம், அது அழிவில்லாத ராஜ்யம். அருமையான தேவ பிள்ளையே, இப்போது அந்த ராஜ்யத்தை நோக்கித்தான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ராஜ்யத்துக்குரியவர்களாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்குரியவர்களாய் கர்த்தர் நம்மை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறார். நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த நித்திய உடன்படிக்கையை, ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதல் நமக்கு தந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினதினாலே தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் என்ன செய்கிறது? பெருகுகிறது. இரண்டாவது சொன்னேன், ஆண்டவராகிய தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினதினாலே தாவீதுக்கு ஏற்கனவே சொன்ன அந்த வாக்குத்தத்தம், தாவீதுக்கு ஏற்கனவே அந்த ஏற்படுத்தியிருந்த உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால அது நிறைவேறிற்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. ஒரு கல் உருண்டு வந்து எல்லாத்தையும் நொறுக்கி போட்டு அது பெரிய ராஜ்யமா மாறிட்டு, ஸ்தோத்திரம். அந்த கல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப அவர் நித்தியமானவர், அவர் அழிவில்லாதவர், அவர் அழிவை காணாதவர். ஸ்தோத்திரம். அவர் நித்தியமானவர். பிரியமான தேவ பிள்ளையே, ஒரு மனிதனுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு 3 நாள் கழித்து அந்த சரீரம் அழுக ஆரம்பிக்குமாம். ஸ்தோத்திரம். 3 நாள் கழித்து அந்த சரீரம் அழுக ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்துவோ 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் அழிவை காணாத தேவன், அவர் அழிவை காணாத தேவன். கல்லறைக்குள்ள வச்சதுனால எந்த பார்ட்ஸும் கெட்டு போகவே இல்லை. அவர் அப்படியே அந்த வல்லமையோடு உயிர்த்தெழுந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவாகிய தேவன் அந்த மகிமையை அவருக்கு அப்படியே கொடுத்தார், அப்படியே கொடுத்தார். பேதுரு தன் நிருபத்தில் எழுதும் போது, உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து எழுப்பப்பட்டபடினாலே நமக்கு நம்பிக்கை விசுவாசம் பெருகும்படி, அந்த நம்பிக்கை விசுவாசம் தேவன் மேல் வைக்கிற விசுவாச நம்பிக்கை பெருகும்படி ஆண்டவராகிய இயேசுவை உயிரோடு எழுப்பினார். பிரியமானவர்களே, எழுப்பின தேவன் அந்த மகிமையை மீண்டும் அப்படியே இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிரோடு எழும்புகிறதுல எவ்வளவு ரகசியம் இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மூன்றாவது நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:30-31. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அல்லேலூயா. இப்ப அந்த பவுல் இந்த வார்த்தை எங்க பிரசங்கிக்கிறாரு? இந்த வார்த்தை பவுல் எங்க பிரசங்கிக்கிறாரு? மார்ஸ் மேடையில் நின்று பிரசங்கிக்கிறார். மார்ஸ் மேடை எந்த பட்டணம்? அத்தேனா பட்டணம். இந்த பட்டணம் எப்படி இருக்கிறது? விக்கிரங்களால் அந்த பட்டணம் நிறைந்திருக்கிறது. அந்த பட்டணம் முழுவதும் விக்கிரகத்தால் நிறைந்திருக்கிறது. அங்கங்க பலிபீடத்தை கட்டி வைத்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பலிபீடத்தை எல்லாம் கவனிக்கிறார். ஒரே ஒரு பலிபீடத்துல தேவன் பேர் அங்கே எழுதப்படவில்லை. அதற்கு மாறாக அறியப்படாத தேவன் என்று அங்கே பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அங்கேயும் அவர்கள் ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எந்த தேவனை நீங்கள் அறியவில்லையோ அதே தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த மார்ஸ் மேடையில் ஏறி நின்று அவர் பிரசங்கம் பண்றார். கவனிங்க, அவர் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அறியாமை உள்ள காலங்களிலே தேவன் எப்படி இருந்தார்? காணாதவர் போல் இருந்தார். காணாதவர் போல் இருந்தார். அறியாமை உள்ள ஒரு காலம் ஒன்று இருந்தது. அந்த காலத்திலே தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது
அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 14:16 வாசிக்கிறோம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தாராம். அவர் கடந்த காலங்களில், சென்ற காலங்களில் அந்த ஜனங்களை எல்லாம், சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழியிலே நடக்க விட்டார். அவர்கள் தங்கள் தங்கள் வழியிலே நடந்தார்கள், தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் இப்பொழுதோ இது அறியாமை உள்ள காலம் அல்ல. இது என்ன காலம்? ஸ்தோத்திரம். மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லா மனுஷருக்கும் தேவன் அழைப்பு கொடுக்கிற காலம் இது. இது மனம் திரும்புகிற காலம். இது மனம் திரும்புகிற காலம். இது அறியாமை உள்ள காலம் அல்ல. அறியாமை உள்ள காலங்களிலே காணாதவர் போல் இருந்தார். மன இஷ்டப்படி ஓடினாய், சுய விருப்பத்தின்படி செய்தாய், மனசு மாமிசமும் விரும்பின காரியத்தை செய்தாய், கண்டதை எல்லாம் தெய்வமாய் தொழுது கொண்டாய், வந்தது போல் வாழ்ந்தாய், வெந்ததை திம்போம், விதி வந்தால் சாவம் என்று சொல்லி அப்படி ஒரு மார்க்கமாய் நீ வாழ்ந்தாய். இப்ப உள்ள காலம் என்ன காலம் தெரியுமா? மனம் திரும்புகிற காலம், அழைப்பு கொடுக்கிற காலம். ஸ்தோத்திரம். மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லா மனுஷருக்கும் அவர் கட்டளையிடுகிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாருக்கும் செய்தி வருகிறது. மனம் திரும்புங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு வண்டையிலே வாருங்கள். ஸ்தோத்திரம். குடும்பத்துல ஒரு பிள்ளை மூலமா, நீங்க பெற்ற பிள்ளை மூலமா கூட இந்த மனம் திரும்புதல் அழைப்பு வரலாம். பெற்றோர்கள் மூலமா இந்த அழைப்பு வரலாம். கணவன் மூலமா இந்த அழைப்பு வரலாம். மனைவி மூலமா இந்த அழைப்பு வரலாம். உறவுகள் மூலமா இந்த அழைப்பு வரலாம். எப்படியோ மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு அழைப்பு வருகிறது. ஒரு அழைப்பு வருகிறது. அத்தேனா பட்டணமே, அத்தேனா பட்டணத்தாரே, கண்டதை தெய்வம் என்று ஆராதிக்கிற சகல ஜனங்களே, நீங்கள் கேளுங்கள். அறியாமை உள்ள காலத்திலே தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு, ஒரு நாளை அவர் குறித்திருக்கிறார். ஒரு நாளை குறித்து பேசுகிறார். அது எந்த நாள்? நியாய தீர்ப்பினால். அத்தேனா பட்டணமே நீ தப்ப முடியாது. அத்தேனா பட்டணமே நீ தப்ப முடியாது. பட்டணத்தில் வாழ்கிற ஜனங்களே நீங்கள் தப்ப முடியாது. ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். தாம் நியமித்த மனுஷனை கொண்டு இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். அப்படி நியாயம் தீர்ப்பதற்காகவே அவர் அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினபடியினாலே அந்த நியாய தீர்ப்பின் நிச்சயத்தை அவர் எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார். நல்லா கேட்டாங்க, நல்லா கேட்டாங்க. ஆனா உயிர்த்தெழுதலை குறித்து பேசின போது, நியாய தீர்ப்பை குறித்து பேசின போது, மரித்தோரிலிருந்து இயேசு எழும்பினபடியினாலே அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார் என்ற சத்தியத்தை சொன்ன போது ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஸ்தோத்திரம். சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு நாள் கேட்கலாம் அப்படின்னாங்க. சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் இன்னொரு வேளை கேட்போம் என்று சொன்னார்கள். இப்படி இருக்க பவுல் பிரசங்கத்தை நிறுத்தி விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாரு? அவர் போயிட்டார். அல்லேலூயா. இப்ப அத்தேனா பட்டணத்தின் மேல் ஸ்தோத்திரம் யாரும் குற்றம் சுமத்த முடியாது. இரத்த பழி பவுல் மேல சுமராது. ஏன்னா என்னத்தை சொல்லிட்டாரு? இயேசுவை சொல்லிட்டாரு. எதற்கு அழைப்பு கொடுத்தார்? மனம் திரும்புவதற்கு அழைப்பு கொடுத்து விட்டார். இயேசுவை சொல்லிவிட்டார். இனி இந்த பட்டணத்தாருடைய இரத்த பலி என் மேல் சுமராது என்று சொல்லி அவர் பிரசங்கத்தை முடிச்சுட்டு போயிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, யாராயிலும் நீங்கள் மனம் திரும்பாமல் இருப்பீர்களே ஆனால் ஸ்தோத்திரம், இந்த ஆராதனை வேளையிலே உங்க இரத்த பலி என் மேல சுமராது. ஏன்னா அன்றைக்கு பவுல் சொன்னது போல இப்போது நான் சொல்லுகிறேன். அறியாமை உள்ள காலங்களிலே தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ
எங்க எல்லா மனுஷரும் அவர் மனம் திரும்ப வேண்டும் என்று, ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே தாம் நியமித்த மனிதனை கொண்டு இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். அந்த நியாய தீர்ப்பு உண்டு என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பினதினாலே அந்த நாள் ஒன்று உண்டு என்று சொல்லி அந்த நாள் அப்படியே அதிகாரப்படுத்தப்படுகிறது. அந்த நாள் உண்டு உண்டு உண்டு. பூமியை நியாயந்திருக்க கர்த்தர் வரப்போகிறார். அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினதினாலே பூமியை நியாயந்தீர்ப்பார் என்கிற நிச்சயம் இந்த தேசத்துல அப்படியே அங்கீகரிக்கப்படுகிறது. விளங்குதா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இனி தப்ப முடியாது, இனி தப்ப முடியாது. நான் மனம் திரும்பல, நான் மனம் திரும்படி யாரும் எனக்கு ஒண்ணுமே சொல்லலன்னு சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எந்த விதத்திலாயும் ஒரு செய்தி அனுப்பியிருப்பார். பிள்ளை மூலமா அனுப்பியிருப்பார். சின்ன பிள்ளையா இருக்கலாம், குட்டி பிள்ளையா இருக்கலாம். அந்த பிள்ளை மூலமா செய்தி வந்திருக்கும். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, யார் மூலமாக ஒரு செய்தி வந்திருக்கும். இனி அள்ளத்தட்டவே கூடாது. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதினாலே இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார் என்கிற நிச்சயம் இந்த பூமியிலே அதிகாரப்படுத்தப்படும்படி பிதாவாகிய தேவன் இயேசுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். ஸ்தோத்திரம். அவர் இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளும்படி இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்புவோமாக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, நீங்கள் இதுவரைக்கும் மனம் திரும்பாதவர்களாய் இருப்பீர்களே ஆனால், இதுவரைக்கும் கள்ளத்தனமாய் மனம் திரும்பி இருப்பீர்களே ஆனால், இதுவரைக்கும் மனம் திரும்புதலை அலட்சியப்படுத்துவீர்களே ஆனால், இனி ஒரு நாள் அல்ல, இப்பொழுது அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள் உனக்கு கிடைக்கிற இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்து கொண்டால் உனக்கு நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தப்ப முடியாது. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஒரு நாளை குறித்து இருக்கிறார். அந்த நாளிலே தாம் நியமித்த மனிதனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயம் எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். அல்லேலூயா. அப்ப அத்தேனா பட்டணம் கணக்கு கொடுத்தே தீரணும். புலவங்குடியிருப்பு கணக்கு கொடுத்தே தீரணும். பூதத்தான் குடியிருப்பு கணக்கு கொடுத்தே தீரணும். சுற்றிலும் இருக்கிற எல்லா கிராமம் கர்த்தருக்கு கணக்கு கொடுத்தே தீரணும். எனக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு யாரும் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு மரித்தோரிலிருந்து பிதாவாகிய தேவன் எழுப்பினதினாலே நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு என்பதை கர்த்தர் பூமிக்கு விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. சரி, நாலாவது ரோமர் 4 அதிகாரம் 25 வசனம். ரோமர் 4:25 வேகமாய் வாசிப்போம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு ஏன் எழுப்பினார்? ஏன் இயேசு எழுப்பப்பட்டார் அப்படின்னா, நம்மளை எல்லாரும் நீதிமானாய் மாற்ற. நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம நீதிமானா மாறிக்கிட்டே வரோம். பாருங்க, இரத்தத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம், சத்தியத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம், உபதேசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம், ஜெபத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம். ஒவ்வொரு பகுதி அப்படியே நமக்குள்ள நம்ம நீதிமானா மாற்றிக்கொண்டே வருகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் மரணத்திலிருந்து அவர் எழுப்பப்பட்டதினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அழகான ஒரு வார்த்தை. இந்த உயிர் தெழுதல் இருக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? இயேசு உயிரோடு எழுந்ததுனால நான் நீதிமானா இருக்கிறேன். அருமையானவர்களே, இயேசு மரித்தோர் இருந்து எழும்பினதினாலே நான் நீதிமானா இருக்கிறேன். ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் என்னை பாவங்கள கல்வி என்னை நீதிமானாக்கிட்டு, ரத்தமும் என்னை நீதிமானாக்குகிறது. அவருடைய உயிர் தெழுதல் என்னை நீதிமானாக்குகிறது. பிரியமானவர்களே, விசுவாசம் ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறது. நீதிமானாய் மாறுவதற்கு வேதத்தில் ஏராளமான சத்தியங்கள் உண்டு. அதிலே ஒன்றிலே ஒன்று வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால, பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினதினால நான் நீதிமானா இருக்கிறேன். சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. இயேசு உயிரோடு எழுந்ததினால. உங்க சத்தமே உங்களுக்கு வராது. நான் நீதிமானா இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பினதினால நான் நீதிமானா இருக்கிறேன். அப்ப என்ன நீதிமானாய் மாற்றுவதற்கு
பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோர் இருந்து என்ன செய்தார்? சரி, கடைசியா ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 3:26 வாசிப்போம். அப்போஸ்தலர் 3:26. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து பொல்லாப்புகளில் இருந்து உங்களை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி பிதாவாகிய தேவன் இயேசுவை எழுப்பி 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 அவரை உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். அல்லேலூயா. யாரிடத்திற்கு அனுப்பினார்? உங்களிடத்திற்கு. நீங்க யாரு? பரபாஸ் விடுதலை செய்யணுமா, இயேசு விடுதலை செய்யணுமான்னு கேட்டபோது எல்லாரும் என்ன சொன்னார்கள்? பரபாசை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும், இயேசுவை சிலுவையில் அறையும். ஸ்தோத்திரம். அந்த ஜனத்துக்கு அனுப்பினார். எதற்கு அனுப்பினாரு? அந்த ஜனத்தை ஆசீர்வதிக்க அனுப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த ஜனத்தை ஆசீர்வதிக்க அனுப்பினார். அந்த ஜனத்தை சகல பொல்லாங்குகளில் இருந்து அவர்களை விலக்கி, சகல பொல்லாப்பில் இருந்து அவர்களை விலக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி பிதாவாகிய தேவன் இயேசுவை மரித்தோர் இருந்து எழுப்பினார். எழுப்பப்பட்ட அவரை உங்களிடத்திற்கே அனுப்பினார். அல்லேலூயா. எந்த மனுஷன் நிந்தித்தானோ, எந்த மனுஷன் அவமானப்படுத்தினானோ, எந்த மனுஷன் அற்பமா எண்ணினானோ, எந்த மனுஷன் தலையில குட்டுனானோ, எந்த மனுஷன் காரி துப்புனானோ, எந்த மனுஷன் என்னெல்லாமோ பேசினானோ, அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கும்படி அவர் அங்கேயே திரும்ப அனுப்பப்பட்டார். ஸ்தோத்திரம். அந்த நிலையில தாங்க நாமளும் இருக்கிறோம். நாம் அவருக்கு பிரியமில்லாதவர்களாக இருந்தோம், அவரை அவமானப்படுத்தின பாத்திரமாக இருந்தோம், அவரை ஸ்தோத்திரம் சிலுவையிலே மீண்டும் மீண்டும் அறைகிற பாவம் கொண்டவர்களாக இருந்தோம். பாவம் செய்து இயேசுவை சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறவர்களாக இருந்தோம். இப்படிப்பட்ட அவமானப்படுத்துகிறவர்களாக இருந்த நம்மை, அவருக்கு அசிங்கமாய் இருந்த நம்மை, அவருக்கு விரோதமாய் கிரியை செய்த நம்மை ஆசீர்வதிக்கும்படி, என்ன ஆசீர்வதிக்கும்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை என்னிடத்திற்கு அனுப்பினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க எவ்வளவு அழகான ஆண்டவர். நீ வேற இடத்துக்கு போப்பா, உயிர் தெழுந்த பிற்பாடு உங்களுக்கு முன்னே நான் கலிலேயாவுக்கு போவேன்னு இயேசு சொன்னார். உயிரோடு இருக்கும் போதே சொன்னார். உயிர் தெழுந்த பின்னு உங்களுக்கு முன்னால எங்க போவேன்? கலிலேயாவுக்கு போனேன். உயிர் தெழுந்த இயேசுவை கல்லறையில தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு சொன்னபடியே உயிர் தெழுந்து கலிலேயாவுக்கு போயிட்டாரு. நான் நினைக்கிறேன், இயேசுவே நீர் கலிலேயாவுக்கு போகாமல் இன்னொரு நாட்டுக்கு போயிருக்கலாம் ஆண்டவரே. அந்த நாட்டு மக்கள் தானே உம்மை சிலுவையிலே அறைந்தார்கள், அந்த நாட்டு மக்கள் தானே உம்மை அவமானப்படுத்தினார்கள், அந்த நாட்டு மக்கள் தானே இப்படி வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள், அந்த நாட்டு மக்கள் தானே உம் பேரை கெம்பீரித்து ஆண்டவரே சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். வேற நாட்டுக்கு அனுப்பி இருக்கலாமே. இல்ல, என்னை யார் நிந்தித்தார்களோ, யார் எனக்கு விரோதியா இருந்தார்களோ, யார் எனக்கு பகைஞர்களா இருந்தாரோ, யார் என்னை அவமானப்படுத்தினார்களோ, அந்த ஜனத்துக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அவரிடத்திற்கே அனுப்பினார். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? எந்த ஜனம் உங்களுக்கு எதிராக எழும்புகிறதோ அந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு பெரிய அபிஷேகம் கர்த்தர் உங்கள் மேல வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ என்ன அற்பமா நினைச்ச, ஆனா நான் உனக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இந்த யோசேப்பை காலி பண்ண நினைச்ச, இந்த யோசேப்பை நானே உனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். வா, அப்ப வேண்டுமா, வா தருகிறேன். ஸ்தோத்திரம். கானான் தேசத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி, பிரியமானவர்களே, அசிங்கப்படுத்தினவனே சகோதரருக்கு ஆசீர்வாதமாய் மாறினார். மீண்டும் சொல்லுகிறேன், எத்தனை பேர் உங்களை அசிங்கப்படுத்த, எத்தனை பேர் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, எத்தனை பேர் உங்களை நிந்தித்தாங்களோ, அத்தனை பேருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இது தீர்க்க தரிசனம். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, என்ன அசிங்கப்படுத்துறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதமா கர்த்தர் வச்சிருக்கிறாரு.
இந்த உயிர்த்தெழுதலின் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புகிறதுனால என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்க சுமந்துட்டு போனோம். ஹல்லேலூயா. நீங்க வெட்கப்படவே கூடாது. என்னை அவமானப்படுத்தினவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன். ஸ்தோத்திரம். ஆபிரகாமை விட்டுருங்க. உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன், அது பழைய ஏற்பாடு. உங்களை சபிப்பவர்கள் என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதிங்கள். கர்த்தர் கொடுத்த புதிய கட்டளை. ஹல்லேலூயா. என்ன அசிங்கப்படுத்தினவனுக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இப்போ அழகா சொல்லுகிறார் பாருங்கள். அவரையே, அந்த இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவர் என்ன செய்தார்? உங்களிடத்திற்கு அனுப்புனாரா இல்லையா? அனுப்புனாரா இல்லையா? அனுப்புனார். எங்க அனுப்புனாரு? லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50-51 வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். எந்த மனிதன் அவரை இயேசுவை தெரியாது என்று மறுதலித்தானோ அவருடைய ஆசீர்வதிக்கும்படி பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பினார். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அனுப்பப்பட்ட இயேசு கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அப்போ எழுப்பப்பட்ட இயேசு, பிதாவாகிய தேவன் இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் மேல் வைக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் பெருகுகிறது. பிதாவாகிய தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினதுனால வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புகிறதுனால நியாய தீர்ப்பு என்கிற ஒரு சட்டம், ஒரு காரியம் ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினதினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினதினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. என்ன ஆசீர்வதிக்க பிதாவாகிய தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். ஸ்தோத்திரம். நாம் அனைவருக்கு ஆசீர்வாதமா இருக்க இயேசு எழுப்பப்பட்டார். அப்படி கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.